கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 119 அதனுடைய 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, இந்த 6வது மாதத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிற வேத வாக்கியம்தான் இது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார். இந்த சிறியவன் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை கவனிப்போம் என்றால், சரீர தோற்றத்திலே சிறியவன் அல்ல, அளவீடுகளிலே சிறியவன் அல்ல, மனிதனுடைய பார்வையிலே சிறியவனாக எண்ணப்படுகிறவன். அப்படி என்றால் பொருளாதாரத்திலே சிறியவன், வசதி வாய்ப்புகளிலே சிறியவன், படிப்பிலே சிறியவன், அழகிலே சிறியவன், அந்தஸ்திலே சிறியவன். இப்படி மனித பார்வையிலே சிறியவனாய் இருக்கிற ஒருவன் இன்னும் அவன் மனிதனால் நெருக்கப்பட்டு சேற்றில் புதையுண்டிருக்கிற ஒரு அனுபவத்தைப் போல இனி எழும்பவே முடியாது என்கிற அனுபவத்துக்குள் மனிதனால் கொண்டு தள்ளப்படுகிறான். ஆனால் கர்த்தர் அந்த சிறியவன், அவன் தேவனுடைய பிள்ளையாக தேவனை சேவிக்கிறவனாக இருக்கும் பொழுது அவனை மனித கண்கள் அவனை சிறியவன் என்றும் அற்பமானவன் என்றும் இவன் எந்த நன்மைக்கும் தகுதியற்றவன் என்றும் சொல்லுகிற இடத்திலிருந்து எந்த அளவுக்கு ஒரு சேற்றில் புதைக்கப்படுகிற, வெளியே வர முடியாதபடி, எழும்பக்கூடாதபடி ஆமை ஒடுக்கப்படுகிற அந்த நிலையிலிருந்து கர்த்தர் தூக்கிவிடுகிறார். காரணம் என்ன? மனிதனுக்கு இன்னொரு மனிதனை சிறியவனாக பார்த்து நெருக்கத்தையும் ஒடுக்கத்தையும் கொடுக்கத்தான் முடியும். ஆனால் மனிதன் உலகத்திலே இன்னொருவனை ஒடுக்கி சிறுமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் அந்த சிறியவனை புழுதியிலிருந்து, ஒடுக்கப்பட்ட இடத்திலிருந்து, தாழ்மையின் பள்ளத்தாக்கிலிருந்து அவனை விடுவித்து அவனை தூக்கி விடுகிறார். தூக்கி அவனை கரம் நீட்டி அவனுடைய கரத்தை பற்றி பிடித்து அவனை அந்த இடத்திலிருந்து தூக்கி கண்மலையின் மேல் உயர்த்தி விடுகிறார். பிரியமானவர்களே, இந்த அனுபவங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அனுதினமும் சந்திக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். பொருளாதாரத்திலே, அழகிலே, அந்தஸ்திலே, படிப்பிலே நீ சிறியவனாக இருப்பதினாலே, குறைவான நிலையில் இருப்பதினாலே உன்னை இந்த உலகமும் உறவுகளும் சொந்தங்களும் உன்னை இன்னும் அதிகமாக வெறுத்து, இன்னும் அதிகமாக கீழ்ப்படுத்தி சேற்றில் புதையுள்ளுகிற, சேற்றில் அமிழ்த்தப்படுகிற ஒரு நிலையைப் போல ஜீவிதம் காணப்பட்டு மன நொந்திருக்கிறாயோ? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நொடு சொல்லுகிறார், உன்னை கர்த்தருடைய கரத்தில் விட்டுவிடு. கர்த்தர் அந்த மனிதன் எங்கே உன்னை அமிழ்த்தி எழும்பக்கூடாது என்று உன்னை ஒதுக்கி வைத்தானோ, எழும்ப முடியாது என்று ஒதுக்கி வைத்தானோ, அந்த இடத்திலிருந்து கரம் நீட்டி உன்னை தூக்கி விடுகிறார். இன்றைக்கு அந்த நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி கண்மலை மேல் கொண்டு விடுவார். அந்த ஆசீர்வாதமான நாட்களை அனுபவிக்க கர்த்தரை உறுதியாய் பற்றி முன்னேறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே கூட கர்த்தாவே ஆண்டவரே, இந்த உலகத்தின் சிறியவர்களாயிருக்கிற, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாயிருக்கிற, மனித பார்வைக்கு ஒன்றுமில்லாதவர்களாயிருக்கிற ஒருவரை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புவிக்கும் பொழுது அவன் தாழ்ந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவனை கரநீட்டி உயர்த்தி வைக்கிறேன், மேன்மையாக வைக்கிறேன், ஆசீர்வாதமாக வைக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்தை பெற, உம்முடைய சகாயம் பெற நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நீரே மகிமைப்படும்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.